பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 30வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாளில்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்பதாக. யாக்கோபின் இக்கட்டு காலம், ஜேக்கப்ஸ் ட்ரபிள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எருசலேம் பட்டணம் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேனைகளினால் முற்றுகை போடப்பட்டிருந்தது. இந்த குறிப்பிட்ட கடைசி முற்றுகை சுமார் 18 மாதங்கள் வரைக்கும் நீடித்தது. இதன் முடிவில் எருசலேம் பட்டணமும் தேவாலயமும் முழுவதுமாக இடிக்கப்பட போகிறது. இந்த முற்றுகையின் நாட்கள் யூதேயாவின் குடிகளுக்கு இக்கட்டு காலமாய் காணப்பட்டது. தத்தளிப்பின் சத்தம் எங்கும் கேட்டது. திகிலும் பயமும் உண்டு, சமாதானம் இல்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ? பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்து கொண்டு முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் எரேமியா கண்டான். முற்றுகையானது பல நெருக்கங்களை அவர்களுக்கு கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, யூதாவின் ஜனங்கள் 70 வருடங்கள் அடிமைகளாய் காணப்பட போகிறார்கள். இவர்கள் எதிர்காலம் என்ன என்பதையும், எருசலேம் திரும்ப எடுத்து கட்டப்படுமா என்ற பல கேள்விகளும் எரேமியாவின் மனதில் காணப்பட்ட வேளையில் கர்த்தர் பேசி சொன்ன வார்த்தை, யாக்கோபின் இக்கட்டு காலம் மாறும் என்றும் அவர்கள் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதுபோல யூதாவின் நுகத்தை அவர்கள் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து அவர்கள் கட்டுகளை அறுப்பேன் என்றும் அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை என்றும் சேனைகளின் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்படியே அந்த வார்த்தைகள் நிறைவேறினது. யாக்கோபின் இக்கட்டு காலம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் காணப்படுகிறது. கர்த்தருடைய இரகசிய வருகையில் கைவிடப்பட்ட ஜனங்களும் யூதர்களும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழ் 7 வருடங்கள் காணப்படுவார்கள். அந்த நாட்களை வேதம் உபத்திரவ காலம் என்றும் மகா உபத்திரவ காலம் என்றும் அழைக்கிறது. அந்த நாட்களை குறித்து இயேசு தன்னுடைய ஒலிவமலை வெளிப்பாட்டில் கூறும்போது, உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்றும், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்றும், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் என்றும், அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்றும் கூறுவதை மத்தேயு 24:16 முதல் 21 வசனங்கள் மூலம் அறிய முடிகிறது. ஆனால் பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் செய்தியை அனுப்பும்போது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். மணவாட்டி சபையை கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் சேவிப்பவர்களை கர்த்தர் தன்னுடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளுவார். யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று அழைக்கப்படுகிற உபத்திரவ காலத்தில் அப்படிப்பட்டவர்கள் பூமியில் காணப்படுவதில்லை. இந்த கிருபையின் நாட்களில் நித்தியத்திற்குரியதை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்நாட்களை நாம் பார்க்கும்போது கூட மிகவும் தத்தளிப்பு நாட்களாய், கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல வேதனையின் நாட்களாய், கலக்கத்தின் நாட்களாய், பாடுகளின் நாட்களாய், யாக்கோபின் இக்கட்டு காலம் போல காணப்படுகிறது. யுத்தங்கள், பஞ்சங்கள் என்று ஒன்றன் பின் ஒன்றாய் பிரச்சனைகள் எங்கும் காணப்படுகிறது. துர்ச்செய்திகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட இக்கட்டு நாட்களுக்கு தப்புவிப்பார். அவர் உங்களை கண்ணின் மணி போல காத்தருடுவார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். உற்சாகத்தோடு கர்த்தரை சேவிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபின் இக்கட்டு காலத்தைப் போல உபத்திரவமும் பாடுகளும் நிறைந்த நாட்களாய் காணப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை முற்றிலுமாய் நீர் விடுவிக்கப் போகிறீர் என்று வாக்கு கொடுக்கிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம்.
மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகிற யுத்தங்களின் சத்தங்களை கர்த்தர் துரிதமாய் ஓய பண்ணுவீராக. உம்முடைய ஜனங்கள் மேல் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.